Hello friends, welcome to Susi Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பிரெட் ரோல். வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதையும் நான் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பட்டாணி, பீன்ஸ், கேரட் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது சேர்த்துக்க வேண்டாம். அப்புறம் மிளகாய் தூள், இதுவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோ இப்போ இது நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நான் ஒரு 4 பிரெட் எடுத்துருக்கேங்க. இதோட கார்னரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 4 சைடுமே. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் எடுத்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் நம்ம இந்த பிரெட்டை கொஞ்சம் லேசாக டிப் பண்ணிவிட்டு அதை நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, இப்போ அந்த மசாலாவை நம்ம பிரெட்குள்ளே வச்சுட்டு நல்லா பிரெட்டை ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஒரு நல்லா ரோல் மாதிரி இதை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பொரிச்சிடலாம். ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ். அவங்க பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸை விட வீட்லேயே பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நம்மளோட பிரெட் ரோலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தட்டில் மாற்றிடலாம். இதோ நம்மளோட சுவையான பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சுசி ருசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமுக்குங்க.